நமக்கு வாசகர் ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு சார். இப்ப நான் ரேஷன் கடைக்கு போனாலே, ரேஷன் பொருட்கள தாண்டி மத்த இதர பொருட்கள், அதாவது சோப்பு, டீ தூள் இது மாரி பொருட்கள வாங்குனீங்கன்னா தான் உங்களுக்கு ரேஷனே தருவேன்னு நிர்பந்திக்கிறாங்கன்னு சொல்றாரு. கண்டிப்பா அப்படி நிர்பந்திக்க அவங்க கூடாது. அது வந்து நிர்பந்திச்சா அது தப்பு. அப்படி நிர்பந்திக்கிறாங்கன்னு ஒரு ப்ரூஃப் இருந்ததுன்னா, அவங்க பேர்ல தாராளமா நீங்க வந்து கம்ப்ளைண்ட்ட ரைஸ் பண்ணலாம். ஓகே. பொதுவாவே இந்த மாரி ரேஷன் கடையில எப்படி நடக்குது அப்படின்னா, பிராக்டிகலா பார்த்தா ஒரு 50 பொருள் வச்சிருக்காங்க. ஒரு எங்கேயா ஒரு 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 நுகர்வோர் என்ன செய்கிறாரு, ஒரு ஒரு கடைக்கு போனார்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி அவருக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்ற எண்ணம் வருது. அதில் ஒரு சில நேரங்களில் சோப்பு அதெல்லாம் வந்து ரேஷன் கடையில் கிடையாது. அதில் ஒரு சில பொருட்கள் சோப்பு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சில விதிவிலக்கெல்லாம் வந்து அந்த அதிகாரிகளை வச்சுருப்பாங்க. அது வந்து டிஸ்கிரிஷனரி பவர். ஓகே, சரி நீங்கள் இதெல்லாம் விற்றுட்டு போங்கம்மா, சரி இவ்வளோ பண்ணுறீங்களே, உங்களுக்கு சம்பளத்தின் போக வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து கிடைக்குன்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு விதிவிலக்கில் அவங்க பண்ணுறாங்க. அதை 100% அதை கரெக்டு சட்டப்படி சரின்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி பண்ணும்போது அவங்க எதையாவது ஒன்று நுகர்வோருக்கு பயனுள்ளதாக எதையாவது வச்சுட்டு போனால் ஓகே ரைட், யாருக்கும் பாதகம் இல்லாத வகையில்